சிஏ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. இந்த மெடிசனாக இருக்கட்டும் இல்லை பொறியியலாக இருக்கட்டும், அதிலிருந்து சிஏ எந்த விதத்தில் வேறுபடுது, மாணவர்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள கோர்ஸாக இருக்கும்? சரி, பொதுவாக ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த படிப்பு வந்து வழங்கப்படுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய சிறப்பான படிப்பு அப்படின்றத நமக்கு தெரிவிக்குது. ஸோ பொதுவாக வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 படிப்புகளும் பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுடைய ஒரு உயர்கல்வி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அவங்க ஒரு மெடிசன் இல்லைனா இன்ஜினியரிங்கை வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸாக சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள். இந்த படிப்பில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டே போகலாம். ஒன்று வந்து இதில் சேரும் முறை வந்து மிக மிக எளிது. பொதுவாக நம்ம வந்து எம்பிபிஎஸ் இல்லை பிஇ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து சேரணும் அப்படின்னாவே ஒன்று நுழைவுத் தேர்வுகள். அதில் வந்து அதுக்கான பயிற்சியை வந்து +2க்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதோட அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நுழைவுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றால் கூட அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்க முடியல அப்படின்னா அந்த படிப்புகளில் சேர முடியறதில்ல. ஸோ அதுக்கு அடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த படிப்புகளில் இருக்கிற கல்வி கட்டணம், அதற்கு அடுத்தது அந்த படிப்புகளை முடிப்பதற்கான காலநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் வந்து நீங்கள் அதில் வந்து அந்த கிராஜுவேஷன் வந்துட்ட பிறகு கூட ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்ற மாதிரியான நிலைமையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் அப்படின்னா இந்த படிப்புகளில் சேருவது எளிமையான முறையா அப்படின்னா நிச்சயமாக எளிமையாக சேர முடியும். ஒரு +2 அல்லது டிகிரி முடித்த மாணவர் வந்து இந்த படிப்புகளில் சேரணும் அப்படின்னா அவருக்கு நுழைவுத் தேர்வுகள் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட கல்லூரியில் மட்டும்தான் இந்த படிப்புகளுக்கான சேர்க்கை நடக்கும் அப்படின்ற நிலைமை கிடையாது. அதே மாதிரி இதனுடைய கல்வி கட்டணங்கள் மிக அதிக அளவில் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இது ஒரு அஃபோர்டபுளாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை கிடையவே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் சார்ந்த கோட்டாக்கள் இருக்கும். ஒரு சில படிப்புகள் அதுக்கு வந்து இத்தனை இருக்கைகள் தான் இருக்குது, அதுலேயும் வந்து குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வந்து இத்தனை இருக்கைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான எந்த தொந்தரவுமே சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகளில் கிடையாது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இந்த படிப்புகள் பற்றிய சிறப்பம்சங்களை. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் வந்து தேர்வு முறைகள். இப்போ மாணவர்கள் வந்து பொதுவாக ஒரு பிஇ மாதிரியான படிப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டர் பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த செமஸ்டரில் அவங்க எழுதலை அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து அரியஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு வந்து 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த படிப்பு முடிக்கணுன்ற மாதிரியான ஒரு திட்டங்களும் இருக்கும். ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர் வந்து இந்த கல்வி நிறுவனத்தில் பதிவு செஞ்சுட்டு அதற்கான புத்தகங்கள் அவங்க கைக்கு வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கலாம். அவங்க விருப்பப்பட்ட கல்வி நிலையங்களில் இதற்கான பயிற்சி அவங்க எடுத்துக்கலாம். பயிற்சி காலம் வந்து தேவையான அளவுக்கு அவங்க பயிற்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே விருப்பப்பட்டு எந்த காலங்களில் அவங்களுடைய தேர்வுகள் அவங்க எழுதணுன்றதை விருப்பப்பட்டு அவங்க அந்த தேர்வுகளை வந்து அணுக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படிப்புகளில் வந்து நிறைய அம்சங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வந்து வேலைவாய்ப்பு.